ஹாய் மக்களே, அண்ணாமலை குடும்பம் சீரியல் மே 20, 2026 என்ன நினச்சேன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஹாய் பட்டனையும் தட்டி விடுங்க. வெண்ணிலாட்ட பெரிய லிஸ்ட்டே கொடுத்துட்ருக்கா வான்மதி, மதியம் லஞ்சுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும் போது, இன்றைக்கி ஒரு நாள் இதெல்லாம் நீ பண்ணு, நாலுலேருந்து செஃப் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. உடனே கௌதம் சொல்கிறாரு, செஃப்பா என்னது இது வான்மதி, நீங்கள் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இதில் என்ன இருக்குது, இவ்வளோ பெரிய வீட்டில் ஒரு செஃப் வச்சு நமக்கு வேண்டியன்றத சாப்பாடை பிடிச்ச மாதிரி சாப்பிட்டுக்க வேண்டியதுதான், அடுத்தது டயட்ரிஷனும் சேர்த்து வச்சுக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்கிறா. உடனே அவர் சொல்கிறாரு, இதெல்லாம் சரிப்பட்டு வராது நீங்கள் பண்ணுறதெல்லாம் அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் தான் இவ்வளோ பெரிய வீட்டில் எப்படி லைஃப்பை என்ஜாய் பண்ணணும்னு கூட தெரியாமல் இருக்கீங்க, இனிமேல் நான் எப்படி லைஃப் என்ஜாய் பண்ணணுன்றதை நான் சொல்லித்தரேன் அப்படின்றா. வெண்ணிலா சொல்கிறா, அக்கா உனக்கு அத்தை வந்து பொறுப்பு கொடுத்துருக்காங்கன்னா அது அவங்களோட பெருந்தன்மை, அவங்க பொறுப்பு கொடுக்கும்போது நீ வேணான்னு சொல்லியிருக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்குறா. எதுக்கு வேண்டான்னு சொல்லணும் அப்படின்னு வான்மதி சொல்கிறா. உன்னை மாதிரி சமயக்கட்டிலே சமைச்சு கொடுத்துட்டு உட்காந்துட்ருக்க சொல்கிறியா, லைஃப்பில் வாய்ப்பு எப்பயாச்சும் தான் வரும், அதை நம்ம வாய்ப்பு வரும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறா. இது என் டேலண்ட்டை ப்ரூவ் பண்ண கிடைச்ச வாய்ப்பு, அதை பார்த்து விஷ் பண்ணுவியா, நீ இப்போ என்கிட்ட வந்து அட்வைஸ் பண்ணிகிட்ருக்க, போய் நான் சொன்ன டிஷ்ஷெல்லாம் செய் அப்படின்னு சொல்கிறா. சொல்லிவிட்டு நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாட்டையும் சொல்லிவிட்டு கிளம்புறா. கிளம்பும் போதே தடுக்குது, கீழே விழுந்துடுறா. எல்லோரும் ஒருத்தவங்க பார்த்துக்கிறாங்க. உடனே கௌதம்கிட்ட சொல்கிறாங்க அண்ணாமலை, கௌதம் போய் கேரம் போர்டு எடுத்துகிட்டு வா, நம்ம விளாட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கௌதமும் கேரம் போர்டு எடுத்துகிட்டு வராரு. வெண்ணிலாவையும் கூப்பிட்றாங்க, வா வெண்ணிலா கேரம் போர்டு விளாட்லாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. இல்லைத்த, எனக்கு சமையக்கட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது, முடிச்சுட்டு வந்து நானும் வரேன், நான் சமையல் கட்டில் போய் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா போகிறாங்க. போய் சமையக்கட்டில் நின்றுக்கிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. அக்கா வந்து இப்போது பொறுப்பெடுத்துக்க போகிறான்னு போகிறா, என்ன பண்ண போகிறாளோ தெரியலை, ஆஃபீஸ் எம்ப்ளாயிலாம் இருக்காங்க, புது ரூல்ஸ்லாம் போட்டாங்கன்னா டென்ஷன் ஆகிடுவாங்க, அதனால் சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு நம்ம போவோம் கடைக்கு அப்படின்ட்டு அவசரமாக வெங்காயம்லாம் கட் பண்ணிகிட்ருக்கா. அண்ணாமலை கேம் ஸ்டார்ட் பண்ணி விளையாண்டுட்ருக்காங்க கேரம் போர்டு. யாருன்னா பவித்ரா, கௌதம், லீலாவதி, அண்ணாமலை எல்லோரும் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, விளையாண்டுட்ருக்காங்க. பவித்ரா சொல்கிறாங்க, கேம் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்கிறதுக்கு, எப்பயோ ஒரு கேமை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சித்தி, இந்த கேமையும் அவங்களே ஸ்டார்ட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும் போது கௌதம் சொல்கிறாரு, கரெக்டாக பாயிண்ட் பண்ணி காயினை பாக்கெட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாங்க, நான் குறி வச்சா குறி தப்பவே தப்பாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வான்மதி போய் காரில், அண்ணாமலையோட காரில் வந்து இறங்குறா. அங்கே உள்ள ஸ்டாஃப்லாம் பார்க்குறாங்க, இதை யார் அண்ணாமலை மேடம் காரில் வந்து இறங்குறது அப்படின்னு 2-3 பேர் நின்று பேசிகிட்ருக்காங்க. இவங்க வந்து அண்ணாமலை மேடம் மூத்த மருமக, இனிமேல் இவங்க தான் பொறுப்பெடுத்துக்க போகிறாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும் போது அங்கே உத்தமன் வராரு. இங்கே நின்று என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, போய் வேலையை பாருங்கள் போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விடுறாங்க. உள்ளே நடந்து வரா. நடந்து வந்து, இங்கே யார் மேனேஜர்ஸ்லாம் அப்படின்னு கேட்குறா வான்மதி. இன்றைக்கி நான் தான் அண்ணாமலை, என்னை கேட்காம எந்த முடிவும் எடுக்கக்கூடாது, இன்னும் 2 நிமிஷத்தில் எல்லோரும் என் கேபின்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. உத்தமன் கிட்டே போயிட்டு நீங்களும் தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. உள்ளே போய் கேபின்கிட்ட போயிட்டு சேரை வந்து தொட்டு பார்க்குறா. தொட்டு பார்த்துட்டு அதில் உட்காந்து சந்தோஷப்பட்டுட்ருக்கா. அப்போ தான் உத்தமன் வராரு. இன்றைக்கி நீ தானே பொறுப்பெடுத்திருக்க, உனக்கிட்ட அத்தை சைன் வாங்க சொல்லி சில ஃபைல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அவளும் அதில் சைன் பண்ணுறா. நீங்கள் 1 லட்சம் எடுத்ததுக்கு என்னெல்லாம் பேசுனீங்க, இப்போ பார்த்தீங்களா நான் தான் இங்கே எல்லாமே அப்படின்னு சொல்கிறா. உத்தமன்ட்ட சொல்கிறா வான்மதி, நீங்கள் அத்தைக்கு, அண்ணாமலை அத்தைக்கு அடுத்த இதில் நீங்கள் தான் இருக்கீங்க, உங்களால் வர முடிஞ்சா பார்த்தீங்களா, வந்த கொஞ்ச நாள்லே இந்த இடத்த என்னால் பிடிக்க முடிஞ்சிச்சுன்னா இன்றைக்கி பொறுப்பையும் நல்லபடியாக நான் எடுத்து முடித்து காமிப்பேன், ஆனால் உங்களால் இதை பண்ண முடிஞ்சிச்சா, இத்தனை நாளில் என்னால் மட்டும்தான் முடிஞ்சிச்சு, இப்போயாச்சும் புரிஞ்சுக்கோங்க இந்த வான்மதி யாருன்னு அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு வந்து நக்கலாக சிரித்து யோசிச்சு பார்க்குறான் உத்தமன். இது வந்து அண்ணாமலை அத்தையை பற்றி உனக்கு தெரியாது, இது அண்ணாமலை அத்தை உனக்கு வச்ச பொறி, இதில் நீ சிக்கி சின்ன பின்னமாக போகிற, இன்றைக்கி சாதத்துக்குள்ளே நீ என்ன ஆகுறன்னு மட்டும் பாரு, அதுக்கப்புறம் தெரியும் உனக்கு அண்ணாமலை அத்தை யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அதுக்கப்புறம்
அண்ணாமலை இங்கே மிஸ் பண்ணிடுறாங்க கேரம் போர்டில். என்ன மிஸ் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி பவித்ரா கேட்கவும், ஒருத்தவங்களே ஆடிட்டு இருந்தால் அது சுவாரஸ்யமாக இருக்காது, அடுத்தவங்களையும் ஆட விட்டு பார்க்கணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாங்க. அதனால தான் வான்மதி கிட்ட இன்னைக்கு பொறுப்பு கொடுத்தியா அண்ணாமலை அப்படின்னு லீலாவதி கேட்குறாங்க. உடனே அப்படி இல்லைக்கா, பொறுப்பை கொடுத்து பார்க்கணும் யார், அப்போ தான் எப்படின்னு நமக்கு புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கிச்சனில் வேலை செஞ்சிட்ருக்கா வெண்ணிலா. அக்கா என்ன பண்ணுறா எது பண்ணுறான்னு தெரில, சீக்கிரமாக சாப்பாடு செஞ்சுட்டு போய் என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கும்போது ரியா வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஃபோன் பண்ணாலும் அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி வருண் கால் பண்ணுறாரு வெண்ணிலாவுக்கு. ரியான்ற பேரில் தானே வெண்ணிலா வந்து இருக்கா இப்போ போய் சொல்லிட்டு, அதனால் ரியாவுக்கு ஃபோன் பண்ணும்போது வெண்ணிலா அட்டன் பண்ணி பேசுகிறா. நீங்கள் அனுப்பின ஸ்கர்ட் டிசைன் நல்லா இருந்துச்சு, ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் ப்ளூ கலர் போட்டிருக்கலாம், க்ரீன் கலருக்கு பதிலாக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரெட் கூட நல்லா தான் சார் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். சரின்னு பேசிகிட்டே கிச்சன் வராரு. அப்போதைக்கு இவளும் ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே சமைச்சிட்ருக்கா. நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது நான் அப்படின்னு சொல்லி பதட்டப்படுறா. சரி நீ யார்கிட்ட ஆனாலும் பேசிட்டு போ, என் தலையை வலிக்குது, காஃபி போட்டு எடுத்துகிட்டு வா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. இவளும் என் லைனில் இருக்கீங்களா ரியா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கா. சரி சார் நான் வேலையாக இருக்கேன், நான் அப்புறமா உங்களுக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வெண்ணிலா வச்சிடுறா. ரியான்ற பேரில் தான் பேசிகிட்டு இருக்கா. ஆனால் வருண்கிட்ட அது அவருக்கு தெரியாது. இங்கே எல்லாரையும் வர சொன்னால கேபினுக்கு, மேனேஜரையும் உத்தமனையும் வர சொன்னால வந்து இப்போ அவங்கள்ட்ட சொல்கிறா, யார் எப்படி இன்றைக்கி இருக்கணுன்றதை நான் சொல்கிறேன், இன்றைக்கி எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி தான் எப்பயுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ்லாம் சொல்லிகிட்டு இருக்கா. அனாவசியமாக யாரும் லீவ் போடக்கூடாது, லீவ் போட்டோன்னு சொல்லிட்டு லிமிட்டடான லீவை திரும்பியும் நீங்கள் அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, வேலை நேரத்தில் யாரும் யார்கிட்டையும் பேசக்கூடாது, அப்படி பேசி பார்த்தேன்னா அப்போவே நான் சீட்டை கிழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்கா. என்ன சார் இங்கே இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க, மேனேஜர் 2 பேரும். இங்கே பாருங்கள், முதல்ல மரியாதை கொடுக்க கற்றுக்கோங்க, பேசிகிட்டு இருக்கும் போது இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்ட்டு பெஞ்சை தட்டி சொல்கிறா. உடனே உத்தமன்கிட்ட சார் அப்படின்னு சொல்லி பேச வரும்போது இதை சொல்கிறாரு உத்தமன் வான்மதி கிட்ட. இங்கே பாரு வான்மதி, நீ சொல்கிறதெல்லாம் சரிப்பட்டு வராது, இது வந்து மிலிட்ரி கிடையாது, இது வந்து துணி கடை, இங்கே வந்து ஒருத்தவங்க பேசிகிட்டு தான் இருப்பாங்க, தண்ணி குடிக்க போகும்போதும் போகும் பேசுகிறது இது வந்து சகஜம்தான், நீ இப்படிலாம் பேசுகிறது சரி கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு உத்தமன் வான்மதி கிட்ட. இது வந்து மிலிட்ரியாக இருந்தால் தான் சரியாக வரும், அப்போ தான் இந்த வேலை நல்லா ஒழுங்காக நடக்கும், நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விடுறா. உடனே வெளில போயிட்டு மேனேஜர்லாம் சொல்கிறாங்க, என்ன சார் இவங்க புதுசாக என்னென்னமோ சொல்கிறாங்க, ஆனால் அண்ணாமலை மேடம் வந்து எங்களெல்லாம் அவங்க குடும்பத்தில் ஒருத்தவங்களாம் நினச்சாங்க, நீங்களுமே இத்தனை வருஷத்தில் எங்களை ஒன்றுமே சொன்னது கிடையாது, ஆனால் இவங்க என்னென்னமோ சொல்கிறாங்களே அப்படின்னு இந்த மேனேஜர்லாம் சொல்கிறாங்க. இன்றைக்கி ஒரு நாள் தான் பல்ல கடிச்சிக்கிட்டு இருங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாரு. நான் இருக்கேன், நான் உங்களுக்கு இருக்கும்போது என்ன உங்களுக்கு பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உத்தமன் அனுப்பிச்சி விட்றாரு மேனேஜர்லாம். இவன் என்ன புதுசாக கண்டிஷன் போட்டுட்ருக்கா, இதே மாதிரி கண்டிஷன் போட்டானா சீக்கிரமாகவே கடையை மூடிட்டு போக வேண்டியதான், வேலையாளுங்களுக்கு எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காரு. வெண்ணிலா வந்து அண்ணாமலைகிட்ட போய் சொல்கிறா, அத்தை நான் சாப்பாடெலாம் அக்கா சொன்ன மாதிரி எல்லாமே செஞ்சுட்டேன், நானே எடுத்துகிட்டு போய் சாப்பாடு அக்கா கொடுத்துட்டு வரேன்னு சொல்கிறா. நீ எதுக்குமா போகிற, யார்ட்டாச்சும் கொடுத்து அனுப்புமான்னு சொல்கிறாங்க. இல்லைத்த நானே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறா. நீ எதுக்கு போயிட்டு வரேன்னு சொல்கிறேன்னு எனக்கு புரியுது, அவள் எதுவும் தப்பு பண்ணக்கூடாதுன்னு தான் நீ இதே மாதிரி சொல்கிறேன்னு நல்லாவே தெரியுதுன்னு மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு சரி போயிட்டு வாமா அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணாமலை. உடனே காஃபி எடுத்துகிட்டு போய் வருண்கிட்ட கொடுக்குறா. வருண் வந்து டிசைன் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு இந்த கலர் ப்ளூ கலரே நல்லா தான் இருக்குது அந்த ஸ்கர்ட்டுக்கு அப்படின்னு டிசைன் பண்ணிட்டு இருக்கும்போது நான் ரெட்டு தானே சொன்னேன் அப்படின்னு மறந்துட்டு சொல்லிடுறா. உடனே ஆச்சரியமாக பார்க்குறாரு வெண்ணிலாவை வருண். அதோட இந்த எபிசோட் முடியுது. வரப்போகிற எபிசோடில் எனக்குதுன்னு பார்க்கலாம். பாய் மக்களே, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.